ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம சுட்டோபியா 2 நம்ம இந்தியாவில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க வித் தமிழ் டப்போட. ஸோ படம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் செலிப்ரேட் பண்ணுறக்கூடிய ஒரு படமாக அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த படத்தை நீங்கள் கிட்ஸ் மட்டும் இல்லாமல் ஃபேமிலியும் சேர்த்து எல்லாருமே பார்க்குற மாதிரி இந்த படத்தை மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கு ரொம்ப 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 மேஜரான பாசிட்டிவ். ஸோ படம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒண்டர்ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக பயங்கரமாக பிளாஸ்டிங்காக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த படத்தை நீங்கள் இன்னும் பார்க்கலாம், ப்ளீஸ் இந்த வீக்கெண்டில் போய் தேட்டர்லேயே போய் செக் பண்ணி பாருங்கள். அதுவும் 3Dயில் விட்டுருக்கிறது இன்னொரு அட்வான்டேஜ். ஸோ 3D ஒர்க்கும் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம மெயினான பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சைடுக்கு போவோம். ஸோ இந்த படத்தில் பாசிட்டிவ் எடுத்துக்கிட்டா ஃபஸ்ட்டு பாசிட்டிவே அனிமேஷன் தாங்க. வேற லெவலில் இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்காங்க. ஜூட்டோபியா 1 விட 2 இன்னும் கொஞ்சம் அனிமேஷனில் பயங்கரமாக இம்ப்ரூவைஸ் தெரியுது. ஸோ நீங்கள் போக போக பார்த்தீங்கன்னா அனிமேஷன் மட்டும் தான் நம்ம பார்க்கலாமான்ற அளவுக்கு ஃபீல் ஆயிருவீங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த அனிமேஷன் ஒர்க் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஃபன் அண்ட் ஹியூமர் காமெடி எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஸோ எதுவுமே கிரிஞ்சாகவும் எதுவுமே ரொம்ப ட்ராகாகவும் போகலை. ஸோ எல்லாமே உங்களை சிரிக்க வைக்கிறதுக்கு மாதிரி பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. அது ஒர்க் அவுட்டும் ஆயிருக்கு. ஸோ அது இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப பெரிய பாசிட்டிவ். ஏன்னா அனிமேஷன் படத்துக்கு இது தேவையானது ஒன்று. ஸோ அது கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்வியஸாக நம்ம பேக்ரவுண்ட் ஸ்கோர், மியூசிக்கு, சாங்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிளேஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நம்ம மைக்கேல் கியான்ஸோ பயங்கரமாக பண்ணியிருக்கிறாரு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த படம் ரொம்பவே பயங்கரமான கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அது பார்க்கும்போது உங்களுக்கு பயங்கரமான ஒரு கூல் ஃபீலை கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் ஒரு நல்ல தியேட்டரில் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சைடு. அப்படியே நெகட்டிவ் சைடு வந்தால் ஆப்வியஸாக நெகட்டிவ் இந்த படத்துக்கு இருக்குது. ஃபர்ஸ்ட்டு நெகட்டிவாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஸ்டோரி அண்ட் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா ஸ்டோரியும் சரி ட்விஸ்ட்டும் சரி எல்லாமே ரொம்ப ஃப்ளட்டாக இருந்துச்சு. அனிமேஷன் படத்துக்கு இதெல்லாம் சொல்லலாமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா எஸ். ஏன்னா ஜூட்டோபியா 1 அந்த அளவுக்கு பயங்கர ஸ்ட்ராங்கான ஸ்டோரியோடு இருந்துச்சு. அட் த சேம் டைம் ஜூட்டோபியா 1ல் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் அந்த ஸ்டோரி கேப்டன மாதிரி கரெக்டாக பிளேஸ்மெண்ட் பண்ணிச்சிருந்தாங்க. ஸோ பட் அப்படியே இந்த பார்ட் 2க்கு வந்தோம்னா ஸ்டோரியும் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் ரொம்பவே ஃப்ளாட்டாக இருந்துச்சு. 1 அளவுக்கு இல்லைனாலும் ஓகே, இந்த படத்துக்கு இது போதுமான அளவுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த மைனஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் அடுத்த சீனை ப்ரெடிக்ட் பண்ணிட முடியும். எஸ், ஜூட்டோபியா 1ல் பார்த்தீங்கன்னா எதையுமே ப்ரெடிக்ட் பண்ணுற முடியாத அளவுக்கு தான் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டு இதில் எல்லாமே ஈஸியாக நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறதுனால மேபி ஜூட்டோபியா ஃபேன்ஸ் பிள்ளைகளுக்கு இது ஒரு வருத்தமாக இருக்கலாம். எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. இது 2 மைனஸ் நீங்கள் தவிர்த்துட்டு பார்த்தா இந்த படம் ஓவராலாகவே ஒரு பிளாஸ்டிங்கான ஒரு பயங்கரமான படம். அதுவும் அனிமேஷன் பிள்ளைகளுக்கு இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். ஸோ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிளேஃபுல்லாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆஃப்டர் லாங் டைம் ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி பார்த்த திருப்தி கொடுத்துச்சு இந்த படம் சொல்லலாம். ஸோ ஓவராலாக இந்த படத்துக்கு நம்ம சேனல் மூலியமாக கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 4 அவுட் ஆஃப் 9 தாராளமாக கொடுக்கலாம். ஸ்டோரி மட்டும் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருந்தா இந்த படம் இன்னுமே பயங்கர பூர்த்தி செஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் இந்த படம் இப்பயுமே நல்லா தான் இருக்குது எனக்கு பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்களும் இந்த படத்தை கண்டிப்பாக ஃபேமிலியோட செக்அப் பண்ணி பாருங்கள், செம்ம என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ இந்த படம் நீங்கள் பார்த்துருந்தா உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வெயிட் பண்ணுற அனிமேஷன் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா சூப்பர் மேரியோ த கேலக்ஸி. இது என்னோட ஈகர் வெயிட்டிங்கான ஒரு மூவி அப்கமிங்ல. ஸோ உங்களுக்கு என்ன அனிமேஷன் மூவி உங்களுக்கு நீங்க ரொம்ப ஈகரா காத்துட்டு இருக்கிறீங்கன்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய். We need out of here. Hey, Flash, 100-yard dash. We need to get across town. No problem. Disney's Zootopia 2.